வணக்கம். முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள். கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாருங்கள், கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம். வணக்கம். தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இன்றைய நம் காணொலியில் பள்ளி பருவ நாட்களின் நினைவுகளை சின்ன சின்ன தொடர் கவிதைகளாக தொடுத்திருக்கிறேன். வாருங்கள், கவிதைக்குள் செல்வோம். பள்ளி பருவத்தில் துள்ளி திரிந்த நாட்கள் எனக்குள் இன்னும் துள்ளி கொண்டுதான் இருக்கிறது. பள்ளி பருவத்தில் துள்ளி திரிந்த நாட்கள் எனக்குள் இன்னமும் துள்ளி கொண்டுதான் இருக்கிறது. புத்தகத்தில் மறைத்து வைத்த மயில் இறகு குட்டி போடவில்லையே என்ற ஏக்கம் இன்னும் தீரவில்லை. பாவாடை சட்டையில் பார்த்து பழகிய பள்ளி தோழி முதலில் தாவணி கட்டி பூச்சூடி வந்த நாள் மனதில் இன்னும் வாசம் வீசிக்கொண்டுதான் இருக்கிறது. தாவி குதித்து குளத்தில் குளித்ததும் ஆற்று நீரில் ஐரமீன் பிடித்ததும் மனதை பிடித்து கொண்டுதான் இருக்கிறது. நண்பர்களோடு காக்கா களி கழித்து தின்ற கொய்யாப்பழமும் நெல்லிக்கனி சுவையும் இன்னும் மறக்கவில்லை. மரக்கிளையில் ஊஞ்சல் ஆடியதும் மரத்தடி பிள்ளையாரிடம் கணக்கு பரீட்சையில் என்னை காப்பாற்று என்று தோப்பு கர்ணம் போட்டதும் மனதில் பதியம் போட்டு படர்ந்திருக்கிறது. துளிர்த்த மீசையை முறுக்கி பார்ப்பதும் பாரதி போ முறுக்கு மீசைக்கு ஆசைப்பட்டதும் மனதில் அழியாமல் உள்ளது. முதலில் ஆனா அவன்னா பழகிய நாள் அடிமனதில் ஒலித்து கொண்டிருக்கிறது. நண்பர்களோடு விளையாடிய கோலிக்குண்டு மனதில் உருண்டு கொண்டிருக்கிறது. அடித்த கிட்டிப்புல்லும் துள்ளி கொண்டிருக்கிறது. நிலா ஒளியில் அன்னையின் அன்பு மழையில் அவள் உருட்டி தந்த உருண்டை சோற்றின் சுவை இன்னும் சுரந்து கொண்டே இருக்கிறது. நன்றி. இந்த கவிதையில் பிடித்திருந்தால் மற்றவருக்கும் பகிருங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.